புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை எப்படி வச்சிருக்கிறதுன்னு சொல்றேன். இங்க ஃப்ரீயா இருங்க, மத்ததெல்லாம் வந்து சேரும். பாருங்க, ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான். ஒரு போன ராஜா என்ன பண்ணிருக்காரு, அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு செப்பு காசு டொப்புன்னு எடுத்து போட்டாரு. பாருங்க, அவன் கேட்ச் பிடிச்சான், கையில வரல காசு, சாக்கடையில போய் விழுந்துருச்சு. சட்டுன்னு சாக்கடையில கை போட்டா பாருங்க, ராஜாக்கு ஒரு மாதிரி சாரி நான் தான் தப்பா போட்டேன், இந்தா வெள்ளி காசு வச்சு. வெள்ளி காசு வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசு தூக்கி சேத்துல கை போட்டான். ராஜாவுக்கு இன்னும் வருத்தம், இன்னும் புத்தி மாறலையே, இந்த ஒரு தங்க காசு வச்சு வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் கை போட்டான். தங்க முடிப்பு கொடுத்தான், இனிமேல் சாக்கடையில கை போடக்கூடாது, ஓகேவா? தங்க முடிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடை கிட்ட போனான். கை ராஜாவுக்கு கோவம், என்ன செஞ்சா நீ அந்த சாக்கடையில கை போடுறத நிறுத்துவேன், என் ராஜ்யத்துல பாதி தரேன். இந்த சாக்கடை பகுதி அதுல வருமா? விட்டு விடுதலையாக்குவதற்காகத்தான் கல்வி, அதுதான் கற்றல், அதுதான் படிப்பு. மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே, மிருகம் கற்றுக்கொண்டு பிறக்கிறது, மனிதன் பிறந்த பிறகு கற்றுக்கொண்டு.